பிக் பாஸ் சீசன் 9ல் சனிக்கிழமை 3வது ப்ரோமோ 48வது நாள் 3வது ப்ரோமோவில் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராவையும் திவ்யாவையும் போட்டு பயங்கரமாக விஜய் சேதுபதி கேள்வி கேட்குற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா உனக்கு ஒரு டாஸ்க்கை கொடுத்து நீ உள்ளே போய் வந்து ஜெயிலில் உட்கார சொன்னால் நீ என்னத்துக்கு இப்படி பண்ண அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழுத்தம் திருத்தமாக கேட்டிருக்காரு. ஏன்னா இது வந்து ரூல்ஸை மீறின விஷயம். இப்போ தான் உங்களுக்கு என்ன உள்ளுக்குள்ளே இருக்க இஷ்டம் இல்லையா, வெளியே போகிறீங்களா திவ்யான்னு சொல்லி கேட்டோம். திவ்யா வந்து ஒரு மாதிரியான ஒரு லுக்குங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஹோஸ்ட்டை இவ்வளவு கேவலமாக ஒரு லுக்கை விட்டு நான் பார்த்தே கிடையாது. அவ்வளவு திமிர் அந்த லுக்கில் வந்து தெரியுது திவ்யா கிட்ட. சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா பயந்துருச்சு. இதுக்கு மேலே வந்து சாண்ட்ராவுக்கு நம்ம முட்டு கொடுக்க முடியாது, சொல்கிற வேலையை ஒழுங்காக செய்யாமல் பிக் பாஸ்ட்டை பார்த்துக்கிறேன், வீக்கெண்டில் பார்த்துக்கிறேன், நீ உட்காந்து இப்படி பண்ணிருந்தீங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அதை சொல்கிறது நீங்கள் யாருன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி வந்து விஜய் சேதுபதி கேட்குற அளவுக்கு விஜய் சேதுபதிக்கு உள்ள டோஸ் வந்துருக்கும். இன்றைக்கி மட்டும் கேட்காம மட்டும்தான் பொழந்துட்டாப்பில், பயங்கர கடுப்பாயிட்டாப்பில் விஜய் சேதுபதி தெரியுது. உங்கள் 2 பேர்த்துக்கிட்டே என்ன சொல்லியிருந்தால் நீங்கள் அந்த டாஸ்க்கை பண்ணியிருப்பீங்க, ஜெயிலுக்கு போயிருப்பீங்கன்னு வந்து டென்ஷன் ஆகி ஒரு ஹோஸ்ட் கேட்குற அளவுக்கு கொடுத்த டாஸ்க்கு செய்யறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் சேதுபதி கேட்ட தோணி இருந்துச்சு. நமக்கே அப்படி தான் தோணுது. என்ன சாதாரணமான ஒரு விஷயம் சொன்னால் கூட ஒரு வன்மத்தில் இருக்காங்க, என்னமோ கோவத்தில் இருக்கிறாங்க. விக்ரம் வந்து நம்மளை கேள்வி கேட்டான், நம்ம புருஷனை பற்றி கேள்வி கேட்டான் அப்படின்னா உனக்கு வந்து ஒரு வன்மம் வந்துடுது. அந்த வன்மத்தை நீ இந்த ஆங்கிளில் காட்டுற. அவனுக்கு வந்து நீ ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக உட்காந்துட்டு இருக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கிறத பார்த்தா விக்ரமுக்கு பிடிக்கல. அதனால் அவன் வன்மத்தை வந்து காட்டுறான், அவன் வக்கரத்தை கொட்டுறான் ஒரு பக்கத்தில், நீ உன் வக்கரத்தை கொட்டுற. மாற்றி மாற்றி நீங்கள் கொட்டிகிட்டு இருக்கிறதுக்கு தான் இந்த இடமா? அப்போ உள்ளுக்குள்ளே என்னதுக்கு வந்த? உள்ளுக்குள்ளே வந்து மற்றவங்கள வந்து நான் கலாய்க்க போகிறேன், மற்றவங்கள வந்து திட்ட போகிறேன் அப்படின்னா ஒரு லாஜிக் இருக்குது. நீ பிக் பாஸே கலாய்க்கிற. பிக் பாஸுங்கிறவன் தான் உனக்கு வேலை கொடுக்குறவன், உனக்கு சம்பளம் கொடுக்குறதே அவங்களுடைய அந்த வேலையை செய்கிறதுக்கு உனக்கு சம்பளமே கொடுக்குறாங்க. அதை செய்ய முடியலன்னு என்ன அர்த்தம்? எனக்கு தெரிஞ்சுங்க, இத்தனை சீசனில் பிக் பாஸ் மேலே துளி கூட மரியாதை இல்லாத சீசன் வந்து இந்த சீசன் தான். அதாவது அந்த மனுஷனோட வார்த்தை இருக்குல்ல, அந்த பிக் பாஸோட வாய்ஸ் இருக்குல்ல, அந்த வாய்ஸு கேட்டாலே எல்லாருமே அப்படியே அலறையோ இன்னமும் சொல்லிட்டாங்களே, அப்போ நமக்கு என்னன்னு சொல்லி வந்து ஒரு பயம் இருக்கணும். ஒரு டீச்சருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இடைப்பட்ட அந்த பயம் இருக்கணும், அந்த ஒரு பக்தி இருக்கணும். அந்த வேலை செய்கிறதால அந்த வேலை மேலே ஒரு பக்தி இருக்கணும். அந்த விஷயம் துளி கூட இந்த சீசனில் கிடையாது. இவங்க எல்லாருமே வன்மத்தை அப்படியே வந்து பிக் பாஸ் ஒரு ஆளாக பொருட்டாக மதிக்கிறதில்ல, விஜய் சேதுபதி வந்து ஒரு ஹோஸ்ட்டாக மதிக்கிறது கிடையாது. என் மனசுக்கு நான் என்ன நினைப்போ அதான் செய்கிறேன். அதேச்சும் நீ ஒழுங்காக செய்றியா, கேம் ஒழுங்காக ஆடுறியா, அது ஆடுறதில்ல, வெறும் வன்மத்தை கொட்டுறது, வக்கரத்தை கொட்டுறது, அப்புறம் என்ன சொல்லுவாங்க, இரிட்டேஷனை கொட்டுறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக சாதிச்சு கிழிச்சிட்ட மாதிரி எல்லோரும் வன்மத்தை கொட்டுறதை மட்டுமே ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது நமக்கே இரிட்டேட் ஆகுதுல்ல. நேற்று அந்த பாத்ரூமில் போய்ட்டு வந்து இவன் கூட்டம் வந்து சொல்லி வந்து விக்ரம சொன்னதாக இருக்கட்டும், திவ்யா வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சி காட்டுறது, சாண்ட்ரா மூஞ்சி காட்டுறது, இதெல்லாம் வந்து எந்த ஆங்கிளில் வந்து நம்ம எடுத்துக்கிறது? அது வந்து நமக்கே கோவம் வரும்போது விஜய் சேதுபதி கோவம் வராதா? நீ இன்றைக்கி கேள்வி கேள்வினா பொழந்துருவான்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாங்க போல், அதனால் பொழந்துருக்காப்புல. இன்றைக்கி இவங்க 2 பேருக்கு தான் மெயின் டோஸு போல இது. அடுத்த ப்ரோமோவில் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சு போயிடும். 4வது ப்ரோமோவில் பார்க்கலாம் என்ன தான் பண்ண போகிறான்னு சொல்லி. இன்றைக்கி கண்டிப்பாக ப்ரோக்ராமும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்க வேண்டிய ஆளுங்களை கரெக்டாக கேட்குறாப்புல, பரவாயில்ல. ஸோ இன்னும் நம்ம விஜய் சேதுபதி நிறைய எதிர்பார்க்குறோம். ஏன்னா ப்ரோக்ராமு ஒழுங்காக நடத்த விட மாட்டேன்றாங்க, மெயினாக டாஸ்க்கை ஒழுங்காக செய்ய மாட்டேன்றாங்க, செய்கிற டாஸ்கில் வந்து சீரியஸ்னஸ் இல்லை, பிக் பாஸ் மேலேயே மரியாதை இல்லை. அப்போ எப்படி வந்து பிக் பாஸ் ஆடியன்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்கள்ல, அவங்க அந்த ப்ரோக்ராம் பார்க்குறாங்களே, அவங்களுக்கு தோணாது என்னடா இது இப்படி வந்து ஒரு கேம் ஆடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் 48 நாளாக பார்த்துட்ருக்குறோம், அந்த கேமுக்குள்ளே வரமாட்டேன்றாங்க, யாருமே வந்து ஜெயிக்கிற துணிக்குள்ளே இல்லவே இல்லை. இது வரைக்குமே 48 டேஸில் உங்களுக்கு இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு உங்களுக்கு ஊர்ஜிதமாக தெரியுதா? ப்ளஸ் யாராவது ஒருத்தவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னாச்சும் நமக்கு ஒரு நம்பிக்கை வருதா, இவங்க வந்து ஒரு வின்னிங் கேண்டிடேட்டு அப்படின்னு தெரிஞ்சுருங்க. 24 நாள் 25 நாளே தெரிஞ்சுருங்க. ஆனால் நான் 50 நாள் நெருங்கிட்டோம், இன்னும் கூட யார் வின்னிங் ஆகிற அளவுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்காங்க அப்படிங்கிற ஆட்கள் நமக்கு தெரியவே இல்லை. அவ்வளவு கேவலமான ஒரு கேம் ஆடிட்டு இருக்கிறாங்க. அது வந்து ஆடியன்ஸை ரொம்ப கொலாஸ் பண்ணிடுச்சு. இன்னும் அடுத்த சீசன் வரும்போதெல்லாம் இன்னும் சிரத்தையோட ஆட்கள் எடுப்பாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பட் ஆனால் இந்த சீசனில் இவங்க செஞ்சுட்டு இருக்கிற விஷயங்கள் மோஸ்ட் இரிட்டேட்டபிளான விஷயம். அது இன்றைக்கி திவ்யாவுக்கு விழுவுற அடியில், சாண்ட்ராவுக்கு விழுவுற அடியில், அதுக்கப்புறம் நம்ம பேப்பர் ரவுடி இருக்கார்ல, அவர் என்ன பண்ண போகிறான்னு அடுத்த ப்ரோமோவில் வரும்னு நினைக்கிறேன். பேப்பர் ரவுடிக்கு விழுற அடியில் தான் தெரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இவங்க 2 பேர்த்தையும் டார்கெட் பண்ணிட்டாரு. நம்ம பேப்பர் ரவுடி என்ன பண்ணுறாருங்கிறத பார்த்துட்டு டீட்டெயிலாக பேசுவோம். உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.